ஒரு சிறப்பான அம்சமே. வெற்றி தரும், மேன்மை தரும், படிப்பு வளர்ச்சியை கொடுக்கும், அரசாங்கத்தை ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். இது 13ஆம் தேதி வரை, இந்த மாதம் 13ஆம் தேதி வரை. 15ஆம் தேதிக்கு பிறகு புதனும் சூரியனும் 4ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் மறுபடியும் இருவரும் இணைந்து அங்கே அமருகிறார்கள். அப்போது உங்களுக்கு அசையா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேன்மையாக இருக்கும். எப்படி? அசைய சொத்துனாக்கா அசையும் சொத்துனா வண்டி வாகனங்கள், அசையா சொத்துனா வீடு, இடம், இதெல்லாம் உங்களுக்கு இடம் வாங்குகிற யோகம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. விருச்சிகராசி அன்பர்கள் பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? போகாத கோயில் இல்லை, போகாத செய்யாத பரிகாரம் இல்லை, அக்கம் பக்கம் சொல்கிற பேச்சு என்ன நம்மளால் கேட்க முடியல, இப்படி வருத்தத்தில் இருக்கிறீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகிறது. இதுவரை நீங்கள் செய்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்ய போகிறது. கோயில் சென்று வந்தீங்கன்னா அதோடைய பலன் கிடைக்க போகிறது. அதனால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பெண் கிடைக்கும். அதுவும் வேலை இருக்கிற பெண்ணு கிடைக்கும். அதுவும் அவங்க வீட்டுக்கு அருகாமையிலே உள்ளூர்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க ஐயா. ரொம்ப தூரம் அலைங்க. இவ்வளோ நாள் தூரம் எல்லாம் அழிஞ்சுங்க அந்தீங்க, பக்கத்தில் இருக்கிற பொண்ணை விட்டுட்டு எங்கெங்கேயோ அழிஞ்சுங்க அந்தீங்க. இந்த மாதம் உங்கள் அருகாமையிலே பெண் கிடைக்கும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். கண்டிப்பாக அதுக்குண்டான நேரம் இப்போ ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பாக நடக்குங்க ஐயா. உங்களுக்கு மறு திருமணம், அதாவது டைவர்ஸ் ஆனங்க, 2வது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அது நடக்கும். பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, நாம் இப்பதில் காண இருப்பது பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பலன்கள். பிப்ரவரி மாதம், அதாவது 1/2/2025 முதல் 28/2/2024 வரை. இந்த மாதத்தில் நாம் என்னென்ன நடக்கப் போகிறது, உங்கள் ராசிக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, பலாபலன்களை வாரங்களை விரிவாக பார்ப்போம். முதலில் உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு மிதுன ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பே உங்களுக்கு. அதாவது ஆரோக்கியம் மேம்படும், மனதைரியம் உண்டாகும், எதையும் துணிச்சலாக எடுத்து செயல்படுவீர்கள். அதனால் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் புதன் பகவானும் சேர்ந்து இருப்பது ஒரு சிறப்பான அம்சமே. வெற்றி தரும், மேன்மை தரும், படிப்பு வளர்ச்சியை கொடுக்கும், அரசாங்கத்தை ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். இது 13ஆம் தேதி வரை, இந்த மாதம் 13ஆம் தேதி வரை. 15ஆம் தேதிக்கு பிறகு புதனும் சூரியனும் 4ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் மறுபடியும் இருவரும் இணைந்து அங்கே அமருகிறார்கள். அப்போது உங்களுக்கு அசையா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேன்மையாக இருக்கும். எப்படி? அசைய சொத்துனாக்கா அசையும் சொத்துனா வண்டி வாகனங்கள், அசையா சொத்துனா வீடு, இடம், இதெல்லாம் உங்களுக்கு இடம் வாங்குகிற யோகம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. அதாவது வாங்கணும்னு இடம் வாங்கலாம், வீடு கட்டணும்னு நினைப்பவர்கள் வீடு கட்டலாம். எப்படி? வீடு கட்டலாம், புதுசாக கடைக்கால் போட்டு அதுக்குண்டான வேலை செய்யலாம். வீடு கட்டியிருப்பில் கிரகபிரவேசம் பண்ணலாம். இல்லை புதுசாக கட்டின வீடே வாங்கி கூட நீங்கள் கிரகபிரவேசம் பண்ணலாம். ஸோ இதுக்குண்டான அமைப்பு நல்லா இருக்குது. இல்லை பழைய சொத்தில் ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுத்தமாக இந்த மாதம் கிளியர் ஆகிடும். வம்பு வழக்கு ஏதாவது சொத்து மேலே இருந்தாலும் உங்களுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தால் இருந்த அந்த வழக்கு கேஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும் இந்த மாதத்தில். அதாவது நாள்பட்டு சொத்து விற்காமல் இருக்குது, அது விற்று தான் ஒரு இடம் வாங்கணும்னு நீங்கள் இருந்தீங்களாக்கா, கண்டிப்பாக அதுவும் நடக்கும். உங்களுக்கு பழைய இடத்த விற்றுட்டு அந்த அமௌண்ட்டில் நீங்கள் புதுசாக ஒரு இடம் வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. அதேபோல் வண்டி வாங்கத்தில் அறிமுகமாக நீங்கள் புது வண்டி வாங்குகிற யோகம் இருக்கிறது. இல்லை பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து கூட நீ வாங்கலாம். எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இதெல்லாம் வாங்கிறதுக்கு யோகம் அமோகமாக இருக்கிறது. பழைய வண்டியை சர்வீஸ் பண்ணி வாங்கி கொடுறதுக்கும் யோகம் அதிகமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு நீங்கள் வண்டி வாங்கி கொடுக்குற யோகமும் இந்த மாதத்தில் இருக்கிறது. எப்படி? பிள்ளைகளுக்கு, ஏன்னா 5இல் 13ஆம் தேதி பிறகு உங்களுக்கு புதனும் சூரியனும் 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறது, பசங்க பேரில் ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம், பசங்க பேரில் ஒரு காசு போட்டு வைக்கிறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதத்தில். பசங்க படிப்பு மேன்மைப்படும். பசங்க வெளியூர்லேருந்து தங்கி படிக்கிறாங்களா, நல்லா சிறப்பாக படிப்பாங்க. அதேமாதிரி வெளிநாட்டில் மாநிலத்தில் படிக்கணும், அடுத்த வருஷம் படிக்க வைக்கணும்னு
உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாக்கா அதுக்குண்டான வேலையை இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக வெளிநாட்டிலும் பசங்க படிக்க வைக்கலாம். பசங்க வந்து உங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த மன கஷ்டங்கள் விலகி கண்டிப்பாக உறவு மேம்படும். உங்கள் 5ஆம் இடத்தில் 15 பிறகு சூரியனும் புதனும் ஒன்றாக வந்து அமர்கிறார்கள். இதனால் உங்களுக்கு பிள்ளைகளால் லாபமே. உங்களுக்கு அப்படியே பிள்ளைகளால் லாபமே உங்களுக்கு. அது மாதிரி உச்சமட்ட சுக்கிரனும் அங்கே இருப்பதனால் மீனராசி இருப்பது பிள்ளைகள் மூலியம் ஒரு தன வரவு, பண வரவு, பசங்க சம்பாதிச்சு வந்து உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு பிள்ளைகள் வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுப்பாங்க. உங்கள் பிள்ளைகளை இந்த விருச்சிக ராசி அனுப்பல ஏதாவது பேங்க் வேலைக்கு ஏதாவது ப்ரிப்பேர் ஆகிட்டதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கம் பேங்க் வேலை, காசு இருக்கும் இடத்தில் வேலை செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புத்திர பாக்கியம் அருமை. விருச்சிகராசி அன்பர்கள் பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, அக்கம் பக்கம் சொல்கிற பேச்சு என்ன நம்மளால் கேட்க முடியல, இப்படி வருத்தத்தில் இருக்கிறீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் செய்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்ய போகிறது. கோயில் சென்று வந்தீங்கன்னா அதோடைய பலன் கிடைக்கப் போகிறது. அதனால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. திருமணம் நடக்காத தள்ளி போயிட்டுருக்க அந்த தடைகள்லாம் விலகி பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த மாப்பிள்ளை, ஒன்றிய அரசு மாப்பிள்ளையோ மாநில அரசு மாப்பிள்ளையோ நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையும். இல்லை எனக்கு ஒரு தொழில் பண்ணுற பிஸ்னஸ் மேன் தான் வேணும்னா அதுவும் கண்டிப்பாக அமையும். இல்லை ஒரு விவசாய மாப்பிள்ளை வேணும் அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக அமையும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது மாதிரி மாப்பிள்ளை கண்டிப்பாக வந்து அமைவார். அதே மாதிரி ஆண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த போல் வரன் இந்த மாதம் அமையும். தள்ளிக்கொண்டே போதான் 4 வருஷமாக பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன், 5 வருஷமாக தேடிங்கிறேன், கிடைக்கலையா? இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பெண் கிடைக்கும். அதுவும் வேலை இருக்கிற பெண்ணு கிடைக்கும். அதுவும் அவங்க வீட்டுக்கு அருகாமையிலே உள்ளூர்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க ஐயா. ரொம்ப தூரம் இவ்வளோ நாள் தூரம் எல்லாம் அழிஞ்சு காந்தீங்க, பக்கத்தில் இருக்கிற பொண்ணை விட்டுட்டு எங்கெங்கேயோ அழிஞ்சு காந்தீங்க. இந்த மாதம் உங்கள் அருகாமையிலே பெண் கிடைக்கும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். கண்டிப்பாக அதுக்குண்டான நேரம் இப்போ ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பாக நடக்குங்க ஐயா. உங்களுக்கு மறு திருமணம், அதாவது டைவர்ஸ் ஆனங்க, 2வது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் மனம் தளராமல் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதத்தில் மறு திருமணம் சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவும் ஒரு ஆதாயம் இருக்கிறது. பார்ட்னர் செய்கிற தொழிலில் ரொம்ப ஆதாயம் இருக்குது. உங்களுக்குள்ளே வந்து மன கஷ்டங்கள், பார்ட்னர்ஷிப்பில் மன கஷ்டங்கள் விலகை தொழிலில் மேம்படும். பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க, கைகூடும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். இந்த மாதத்தில் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். ரொம்ப நாள் அம்மா வீட்டிலே இருக்கிறான், எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூட்டின்னு மொழி எப்போ எங்கிட்ட வந்து பேசுவாரா பேச மாட்டாரா வருத்தப்பட்டுக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக வந்து இந்த மாதம் கூட்டிகிட்டு போவார். கண்டிப்பாக அது உண்டான வழி பிறக்கும். ஆண்டவன் கண்ணை திறந்து பார்த்துட்டாரு. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஒன்று சேருவீர்கள். கணவன் மனைவி வெளி ஊரில் வேலை செய்கிறீங்களா? 2 பேரும் ஒரே இடத்துக்கு வர முடியலையா? அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு காத்துருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கணவன் மனைவி ஒரே ஊரில் வந்து சேர்ந்து வேலை செய்கிற வாய்ப்பு இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அதுக்குண்டான முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஒரு கண்டிப்பாக மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கும். மனசை விட்டு பேசுங்க. முதல்ல குடும்ப உறுப்பினர் கூட, குடும்பத்தில் கணவன் மனைவிகள் ஒருத்தர் மனசை விட்டு பேசுங்க. அதே வந்து பாதி பாரம் குறைஞ்சிடும், பாதி சிக்கல் தீரும், பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதனால் வந்து மனசுக்குள்ளே எதையும் பூட்டி எதையும் வச்சுக்காதீங்க. மனசு விட்டு பேசுங்க. குடும்பத்தில் அந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தீரும். ஆரோக்கியம் மேம்படும். எப்படி கை கால் வலி, முட்டி வலி, முதுகு வலின்ற அவசியப்பட்டுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதம் ஆரோக்கியம் மேம்படும். கூடுமான டெய்லி எக்ஸசைஸு வாக்கிங் செய்யுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வாக்கிங் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அது மருந்து மாத்திரம் எல்லாமே உங்கள் உடம்புல இருக்கிற வலியை குறைக்கும். எப்படி எக்ஸசைஸ் அவ்வளோ அருமையாக வேலை செஞ்சு உங்கள் வலியை குறைக்கும். அதுக்கு கொஞ்சம் நேரம் டெய்லி ஒதுக்குங்க. உங்களுக்கு குடும்பத்தில் டைம் ஒதுக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் ஆல்ரெடி உங்கள் தைரியக்காரங்க, துணிச்சலானவங்க தான். ஆல்ரெடி விளையாட்டு வீராங்கனை தான் நீங்கள். விளையாட்டு வீரர்களாக இருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு மதிப்பும் மரியாதை இந்த மாதத்தில் கிடைக்கும். நீங்கள் நிறைய விளையாட்டில் வந்து ஜெயிச்சு வருவீங்க, ப்ரைஸ் வாங்கிட்டு வருவீங்க, அவார்டு வாங்கிட்டு வருவீங்க. அதனால் வந்து
விளையாட்டு போட்டியில் நிறைய கலந்து கொள்வீங்க. நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த மாதத்தில் நிறைய ப்ரைஸு அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு அருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. 4 பேர் உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வீங்க. வெளிநாடு போகிற யோகம் இருக்கிறது. நீங்கள் வெளிநாடு வேலை செஞ்சு வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலால ஒரு ஆதாயம் இருக்குது. நண்பர் மூலிமா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு நண்பர் மூலியம் ஒரு வேலை கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு செல்லலாம். பண ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி இருக்குது. வீண் விரயம் நிறைய ஆகுது உங்களுக்கு. எப்படி தேவையில்லாத செலவு, தேவையில்லாமல் செலவு பண்ணி காசு பூரா தண்ணியாக கரைக்கிறீங்க. குடும்பம்லாம் அதை குறைங்க. தண்ணி வாங்க குறைச்சாலே உங்களுக்கு வாழ்க்கை மேம்படும், வருமானம் பெருகும். தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் தலையிட்டு நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. அவமானங்கள் நிறைய சந்திச்சிட்டிங்க. பட்டது போதும், அவமானம் பட்டது போதும் என்று இனிமேல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். எவ்வளோ படமும் வாழ்க்கையில் ஆகாமல் நல்லா பட்டாச்சு, என்னத்துக்கு வாழ்க்கையே வேண்டாம், வாழ்க்கையை வெறுத்து போச்சு, என்னத்துக்கு வாழ்ந்த ஜென்மம் அவர் எண்ணெய் ஓடிக்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு இடம் மாற்றம், மனமாற்றம் கண்டிப்பாக வரும். தெம்பாக இருக்க போகிறீங்க. அதனால் கூடுமான அளவில் 4 பேர் நல்லது செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. குழந்தைங்களுக்கு நோட் புக்கு, பேனா, பென்சிலை வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில தோஷங்களை விளக்கிடும், உங்களுக்கு பட்ட கஷ்டங்களை விளக்கிடும். கூடுமான வரையில் கிடைக்கும். நிறைய சுப காரியங்களுக்கு இந்த மாதிரி நிறைய செல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கு சுப செலவுகள் நிறைய இருக்குது. உறவினர் வீட்டு இருக்குது, காது குத்துற ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷன், இதெல்லாம் நிறைய செல்ல வேண்டிய பயணம், நிறைய பயணம் நிறைய இருக்குது இந்த மாதத்தில். சுப பயணம், ஆன்மீக பயணமும் இருக்குது உங்களுக்கு. ஆன்மீக பயணம் ரொம்ப லாபகரமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஆன்மீக பயணம், சொகுசு வாகனத்தில் பயணம் செய்ய வாய்ப்பெல்லாம் விருச்சிக நண்பர்களுக்கு அருமையாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைக்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி மாதம் என்பது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே சிறந்த மாதமாக அமைகிறது. அதனால் நீங்கள் எந்த கஷ்டம் இருந்தாலும் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு போய் பாருங்கள். எல்லாமே சிறப்பாக நடக்கும். எப்படி எல்லாம் சிறப்பாக நடக்கும். அதனால் உங்கள் குலதெய்வ அருளால் நலமுடன் இருக்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.